தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரையிலுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 7வது வாக்கியம்: மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். அன்பவர்களே, நீங்களும் நானும் வேண்டுகின்றோம், ஆலயத்துக்கு வருகின்றோம், வேண்டுகின்றோம். இது அந்த தவக்காலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. பலவிதமான பக்தி முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். நான் எடுக்கிற இந்த பக்தி முயற்சிகள் எல்லாமே தெய்வம் ஏற்றுக்கொள்வார் என்ற எதிர்பார்ப்பில் நாம் செய்கிற ஒரு காரியங்களும் அது எந்த ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால், நம்முடைய பாவத்திலிருந்து அது விடுதலை நமக்கு தரவில்லை என்றால், பாவத்திலிருந்து பின் திரும்புவதற்கு அது ஒரு வழி தரவில்லை என்றால், நாம் செய்த எல்லா மன்றாட்டுகளும், நம்முடைய எல்லா ஜெபங்களும், எல்லா பக்தி முயற்சிகளும் அது வீணாகி போய்விடும். அது பிற இனத்தவரைப் போலவே அது பிதற்றலாகி அது மாறிவிடும். அப்போ இறைவன் விரும்புவது உண்மையான மனமாற்றம். அப்போ உண்மையான மனமாற்றம் வர வேண்டும் என்றால் அந்த உண்மையான ஜெபம் அது செய்ய வேண்டும். அப்போ அந்த மனமாற்றத்திற்காகத்தான் நாம் எடுக்கிற பக்தி முயற்சிகள். அப்போ நாம் எடுக்கிற ஒரு பக்தி முயற்சி அத்தனையுமே நம்முடைய மனமாற்றத்திற்காகவும் அது உதவி செய்ய வேண்டும். நம்முடைய பாவத்தில் பின் திரும்புவதற்கு அது உதவி செய்ய வேண்டும். அப்போ இறைசனில் மன்றாடுவோம்: ஆண்டவரே, நான் எடுக்கிற இந்த காலகட்டத்தில், நான் எடுக்கின்ற இந்த நாட்களில், நான் எடுக்கிற சிறு முயற்சிகள் அது எல்லாமே என்னை தீமையிலிருந்தும் பல பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற நான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அது உதவி செய்யட்டும். நீரே என்மேல் இறக்கும் பொழியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, பிற இனத்தவரைப் போல நாம் இல்லாமல் உண்மையான மனமாற்றத்தோடு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று உண்மையான ஒரு மகனாக மகளாக நான் வாழ எனக்கு சக்தியை தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.